ஹாய் ஹலோ வணக்கம் புஷ்பா கிச்சன். இன்றைக்கி லெஹம் மச்பூஸ் மட்டன் சோறு எப்படி ஆக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ கொதி தண்ணியிலேருந்து நம்ம மட்டனை போட்டு எடுக்க போகிறோம். அது மேலே இருக்க அழுக்கெல்லாம் எடுத்துருவோம். முதல்ல மட்டன் நல்லா வெளியே எடுத்துடலாமா போட்டுக்கலாம். ஆலிவ் ஆயில் போட்டுக்கலாம். ஏலக்காய், லவங்கம், பட்டை, இலை 2 மீன் பொரிஞ்சிட்டு இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி எல்லாம் ஒப்பா அப்படி இப்போ மட்டன் நல்லா போட்டலாம். மசாலா மட்டன் தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், ஒரு நூல். இவங்களுக்கு மசாலாலாம் ரொம்ப கம்மி தான். நம்ம சுடு தண்ணி போட்டு ஒரு 5 மணி நேரம் வேக விட போகிறோம். இந்த மாதிரி மெச்சிபூஸுக்கு பேரிச்சம்பழம் போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 பீஸ் போடுறேன். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இப்போ நல்லா இதை 5 மணி நேரம் நல்லா வேகட்டும். 4 மணி நேரமாக வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம உப்பு போடலாம் தேவையான அளவு. ஜப்பான் தண்ணி, दालचीनी पाउडर, पत्ता पाउडर, खेल पाउडर, ஏலக்காய் பவுடர் 5 மினிட் அப் அண்ட் டவுன். கறி வேணுங்க தண்ணி. நம்ம எவ்வளோ சாப்பாடு நம்ம வச்சாலும் 1 கிலோ 2 கிலோ 10 கிலோ வச்சாலும் நம்மளோட விரல் 1 இன்ச் அவ்வளோதான் தண்ணி. சரிங்களா? இங்கே பாருங்க, கலந்து காட்டுறேன். கரெக்டாக 1 இன்ச்சு கரெக்டாக இருக்கும் பதம். தண்ணி நல்லா இருந்துட்டு இப்போ நம்ம தம்மில் விட போகிறோம். ஜப்பான் தண்ணி ஒரு சைடில் போட்டுட்டு இப்போ தம்மில் விடுவோம். 15 மினிட் தம்மில் விடுவோம். சாப்பாடெல்லாம் நிறுத்திப்பாங்க. இதுதான் பதம். ஃபினிஷ்.